வணக்கம் தோழர்களே. பீகார் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த பொழுதே பல்வேறு வகையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வந்தன. குறிப்பாக பீகார் சட்டமன்ற பொதுத் தேர்தலோடு வரவிருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்த ஒரு ஒப்பீடு அல்லது அந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்களாக பல தோழர்கள் பேசி வருவதை பார்த்திருக்கிறோம். இதில் குறிப்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் நாம் உடன்படக்கூடிய கருத்துக்கள், பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வருவதற்கு முன்பே ஒரு யுக்தியை கையாளுகிறது. கூட்டணிகள் எப்படி அமைய வேண்டும், பொதுவாக ஒரு கட்சி தன்னுடைய கூட்டணியை பற்றி மட்டும்தான் கவலைப்படும் அல்லது அது குறித்து மட்டுமே நிலைப்பாடுகளை எடுக்கும் என்பதை நாம் பார்த்து வந்திருக்கிறோம் தேர்தல் அரசியலில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு யுக்தியாக தான் அமைக்கின்ற அணியோடு சேர்த்து அல்லது அவர்கள் இருக்கின்ற அணி அல்லாத பிற அணிகளும் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்து அதை அப்படியே சாதிப்பதற்கென்று மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்தி அதிலே இதுவரை வெற்றியும் கண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செயல் திட்டம் அல்லது யுக்தியினுடைய ஒரு அங்கமாகத்தான் அவர்கள் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே தங்களுக்கு சாதகமாக சில ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு, தங்களுக்கு சாதகமாக சில செய்தி ஊடகத்திலே இருப்பவர்கள் அல்லது செய்தி ஊடகத்தின் முகமூடியை அணிந்திருக்கக்கூடிய சில நபர்களை கையிலே வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் கூட்டணிகளை உடைக்கலாம் அல்லது கூட்டணியிலிருந்து கட்சிகளை வெளியேற்றலாம், ஒரு கட்சியை மற்றொரு கூட்டணியிலே சேர்க்கலாம் என்பதையெல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பீகாரிலும் செயல்படுத்தினார்கள். இதை தவிர அவர்கள் குறிப்பாக ஸ்பாயில் ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டத்தை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கென்று சில கட்சிகளை ஊக்கம் கொடுத்து, அவர்களை தட்டி கொடுத்து, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார்கள் என்பதும் அப்பட்டமாக தெரிந்தது. அப்படித்தான் தமிழகத்திலே கூட புறத்தோற்றத்திலே சில பேர் பாரதிய ஜனதா கட்சியையும் அதனுடைய சனாதன கொள்கையையும் தமிழர் விரோத போக்கையும் கடுமையாக எதிர்ப்பது போல் பேசுவார்கள். கடுமையாக வசை மொழிகளை எல்லாம் பாஜக மீதும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் மீதும் பேசுவார்கள், உணர்ச்சிகரமாக பேசுவார்கள். ஆனால் அதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகளை ஒரு சேர உண்மையான எதிர்ப்பாளர்கள் அல்லது நேரடியாக பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியல் எதிரிகள் பெற்றுவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து இது போன்ற போலி எதிரிகளை அவர்களே உருவாக்கி அவர்களுக்கு வாக்குகளை திசை திருப்புவது என்கின்ற யுக்தியை கையாண்டு வருகிறார்கள். இவை அனைத்தும் நம்மை போன்றே பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் தமிழகத்திலே கால் ஊன்றிவிடக்கூடாது, எந்த காரணத்துக்கொன்றும் சிறிதளவு கூட வலிமை பெற்று வரக்கூடாது என்கின்ற ஒரு சமூக பொறுப்போடு அக்கறையோடு இருப்பவர்கள் வெளிப்படுத்தி வரக்கூடிய கருத்துக்கள், அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதற்கிடையிலே தேர்தல் கூட்டணி தொடர்பாக சில கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணம் நமக்கும் உடன்பாடானது தான். ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணி என்பதுதான் இன்றைய சூழலில் சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றதாக, உண்மையாகவே சனாதன சக்திகளை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த அக்கறையின்பால் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அவருடைய அக்கறையை பொய்யாக்கி விடுமோ என்கின்ற சூழலும் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக, அதுவும் குறிப்பாக தொடர் மதிமாறன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியை நான் பார்க்க நேர்ந்தது. தொடர் மதிமாறன் அவர்கள் சமூக தளத்திலே தந்தை பெரியாரின் கருத்துக்களோடு திராவிட இயக்க கருத்துக்களை, சித்தாந்தங்களை மிக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர். அதிலே அவருக்கு ஆழ்ந்த அறிவு ஞானம் உண்டு என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு எந்த வகையில் தேர்தல் அனுபவம் இருக்கிறது அல்லது தேர்தல் ரீதியாக கட்சிகளுடைய செயல்பாடுகள் குறித்த ஒரு பார்வை இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை தேர்தல்களில், தேர்தல் அரசியலில் தொடர்ச்சியாக இருந்தவன் அல்லது நேரடியாக அந்த களத்திலே இருக்கிறவன் என்கின்ற வகையிலே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களிலிருந்து மாறுபடுகிறேன். அவர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களிலிருந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்து, கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்கக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் அதிக இடங்கள் என்று எப்படி குறிப்பிடுகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை
கூட்டணி கட்சிகளுக்கு உரிய இடங்களை எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அந்தந்த கட்சிகளுக்கு உரிய இடங்களை கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் அது ஒரு ஜனநாயக ரீதியான கூட்டணியாக அமையும் என்பதிலே யாரும் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி வலியுறுத்தி சொல்வதற்கான காரணங்களாக என்ன அடுக்குகிறார் என்றால், நடைபெற்று முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் பல இடங்களில் தோற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஆர்ஜேடி அதனுடைய வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி அவர்கள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவருக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. ஆகவே அவர்கள் போட்டியிட்ட இடங்களிலெல்லாம் அவர்கள் கட்சிக்கு வாக்களித்தார்கள் மக்கள். அவர்கள் போட்டியிடாத இடங்களில் அத்தகைய வாய்ப்பு இல்லாததால் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்று ஒரு கருத்தை அவருடைய கருத்தாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு அவர் கடந்த தேர்தலில் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு 41 இடங்கள் கொடுத்திருக்கக்கூடாது, அதிக இடங்கள் கொடுத்திருக்கக்கூடாது என்பதாக அவர் தெரிவிக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், எத்தனை இடங்கள் என்பதிலே அதை தீர்மானிப்பதோ அல்லது இதுதான் நியாயமான எண்ணிக்கை என்பதை வரையறுக்கக்கூடிய இடத்தில் நான் இல்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய இடங்களை கொடுக்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட நிலை எடுக்கக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சிக்கு 41 இடங்கள் கொடுத்தது அதிகமா குறைவா என்பதல்ல என்னுடைய நிலைப்பாடு. அது அந்த 2 கட்சிகள் மட்டுமே அது தொடர்பான முடிவை எடுக்க முடியும். திமுகவும் காங்கிரஸும் எடுக்க முடியும், அல்லது அவர்கள் தான் உணர முடியும். ஆனால் 41 இடங்களில் நின்ற காங்கிரஸ் கட்சி இவர் சொல்லுகிற இந்த காரணம், பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆர்ஜேடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் ஆர்ஜேடி போட்டியிடாத இடங்களில் காங்கிரஸுக்கு வாக்களிக்க முடியாத சூழல் இருந்தது என்று சொல்கிறார். அதை ஒப்பிட்டு 2016 தேர்தலோடு திமுக போட்டியிடாத இடங்களில் திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பிய மக்கள் அப்படி வாக்களிப்பதற்கு திமுக இல்லை என்பதால் அந்த இடங்களிலே காங்கிரஸ் இருந்தது என்பதால் காங்கிரஸுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அடிப்படையில் ஒரு சில நடைமுறை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் கூட்டணி என்று அமைகின்ற பொழுது தேர்தல் கூட்டணி அமைக்கிற கட்சிகள் முன்னின்று தலைமையேற்கக்கூடிய கட்சி, அதோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி விரும்புகிற இடங்களை எல்லாம் பொதுவாக வழங்க முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் 30 இடங்கள் கேட்கிறார்கள் என்றால் 30 இடங்களையும் கேட்கின்ற கட்சி அவர்களுக்கு வலிமையான இடங்களாகத்தான் கேட்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வழங்குகின்ற கட்சி 30 இடங்கள் அவர்கள் வலிமையாக இருக்கிற அல்லது அவருடைய பிரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய இருப்பு இருக்கக்கூடிய இடங்களை கொடுத்து விட்டால் அதனால் இவர்களுக்கு என்ன லாபம், பெரிய கட்சிக்கு என்ன லாபம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் என்ன செய்வார்கள், அதில் ஒரு கணிசமான இடங்களை கேட்கக்கூடிய இடங்களில் கணிசமான இடங்களை ஒதுக்கிவிட்டு மீதி இடங்களை எப்படி ஒதுக்குவார்கள் என்று சொன்னால், பொதுவாக அந்த தலைமையேற்கிற கட்சி கடந்த கால தேர்தல் அனுபவங்களிலிருந்து, கடந்த கால தேர்தல்கள் தந்திருக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து அவர்கள் போதுமான பலம் இல்லாத இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குவது என்பதுதான் இயல்பான ஒரு நிலைப்பாடு. இதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு தெரிந்த விஷயம்தான், புரிந்த விஷயம்தான். ஆனாலும் கூட நம்முடைய வசதிக்காக அதை சில நேரங்களில் மறந்துவிடும், தோழர் மதிமாறனை போல. இது ஒன்று. இரண்டாவது, அப்படியே பார்த்தாலும் கூட கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நின்ற இடங்களில், குறிப்பாக அவர்கள் இந்த மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவிற்கு வலிமை இருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்டங்களில் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தாராபுரத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சுற்று வட்டாரத்தில் திமுக பெருமளவு தோற்றிருக்கக்கூடிய அந்த வட்டாரத்தில், ஈரோடு மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், இந்த தொகுதிகளில் எல்லாம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர், இந்த தொகுதிகளில் எல்லாம் அதிமுகவிடம் திமுக தோற்றிருக்கிறது. அதில் காங்கேயத்தில் மற்றும் காங்கிரஸ் கட்சி நின்று தோற்றிருக்கிறது. ஆக காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் தோற்றிருக்கிறது, மற்ற இடங்களில் திமுக தோற்றிருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்திலும் திமுக நின்றாலும் அந்த வாய்ப்பு அதிமுகவுக்கு சென்றிருக்கும் என்பதுதான் யதார்த்த நிலை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த மாவட்டத்தில் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத இடத்துல தாராபுரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கே நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக அதிமுகவிற்கு சாதகமாக அந்த மாவட்டத்தினுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. 10 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் அதிமுக வென்றிருக்கிறது, 3 தொகுதிகளில் திமுக வென்றிருக்கிறது. இன்று 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது.
5 தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அவர் சொல்வது போல திமுகவிற்கு விரும்பி மக்கள் வாக்களித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தார் என்று சொன்னால் 2 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தோற்றது அவருடைய வாதப்படி சரியாக இருக்கலாம். ஆனால் மீதமுள்ள 5 தொகுதிகளில் திமுக தோற்றிருக்கிறது. ஆக இது அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த சூழலில் கட்சிகளுடைய வலிமை பொறுத்த ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, இதை அவர் சொல்வது போல ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எங்கே இந்த சிக்கல் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே சிக்கல் வருகிறது என்று சொன்னால், கடந்த 15 அல்லது 20 ஆண்டு காலமாக தமிழகத்திலே கூட்டணி அமைகின்ற பொழுது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றமானது எந்த அளவுக்கு நிகழ்கிறது. இது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது திமுக தலைமையிலே அமைகின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையிலே அமைகின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பொதுவாக வலிமையான கட்சிகள், தலைமையேற்கிற கட்சிகள் தங்களுக்கு கீழே இருக்க கட்சிகள் என்று சொல்கின்ற பொழுது நான் தலைமைகளை பற்றி குறிப்பிடவில்லை, கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள், தங்களோட கூட்டணி இருந்த சிறிய கட்சிகள் மீது பழியை சொல்வார்கள். அதே போன்று குறைவாக போட்டியிட்ட கட்சிகள், பெரிய கட்சிகள் போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள். இதிலே எதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும். ஒரு யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளில் பணியாற்றக்கூடிய தோழர்கள், அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான உரிமை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்தந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அப்படி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது சில நேரங்களிலே அந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும். கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதிகளை ஒதுக்குகின்ற பொழுது அவருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை நான் தேர்தல் களத்திலே வேட்பாளராக இருந்தவன் என்கின்ற நிலையிலிருந்து பார்க்கிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கூட்டணி கட்சிக்கு இந்த முறை வழங்கிவிட்டால் அடுத்த முறையும் இதை கூட்டணி கட்சிக்கு தந்து விடுவார்கள். அதே தொகுதியில் அந்த தலைமையேற்கக்கூடிய கட்சி திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், அந்த கட்சியிலே வாய்ப்பு கேட்டவர்கள் எல்லாம் முரண்பட்டு இருப்பார்கள். ஆனால் வேறொரு கட்சிக்கு, கூட்டணி கட்சிக்கு அங்கே அந்த இடத்தை வழங்குகின்ற பொழுது இந்த முரண்பட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நான் சொல்வது கட்சி அடிப்படையிலான சிந்தனை அல்ல, அரசியல் அடிப்படையிலான சிந்தனை அல்ல, பொதுவாக இது ஒரு ஹியூமன் டெண்டன்சி என்று சொல்லக்கூடிய மனிதருடைய இயல்பு. அப்படி வாய்ப்பு கேட்ட தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த முறை இந்த தொகுதியிலே கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது என்று சொன்னால் அடுத்த முறை இந்த இடத்திலே கூட்டணி கட்சிக்கு தான் மீண்டும் நம்முடைய தலைமை கொடுத்துவிடும். ஆகவே நீயோ அல்லது நானோ போட்டியிட முடியாது என்கின்ற ஒரு நிலை அவரெல்லாம் ஒத்து சேர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு பொதுவாக ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. இது எல்லா இடங்களிலும் எல்லா தொகுதியிலும் நடைபெறுகிறது என்கின்ற வாதத்தையும் நாம் முன்வைக்கவில்லை. இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இந்த மனநிலை 2 கூட்டணிகளிலுமே நடக்கிறது என்பதுதான் உண்மை. அதிமுக கூட்டணியில் கடந்த முறை 9 இடங்களில் அதிமுகவினுடைய சின்னத்திலேயே கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றனர். ஆனால் 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறுகின்றனர். அந்த 3 இடங்களுடைய தேர்தல் முடிவுகளையும் பார்த்தால், நாம் ஆழ்ந்து அல்லது அதை உற்று நோக்கினால் அந்த வெற்றிக்கு காரணம் அங்கே நின்ற வேட்பாளர்களும் அங்கே இருந்த கள நிலவரமும் மிக முக்கிய காரணம். நாகையிலே வெற்றி பெற்ற தோழர் தமிமுன் அன்சாரி, காங்கேயத்திலே வெற்றி பெற்ற தோழர் தனி அரசு, அதே போன்று தோழர் கருணாஸ் திருவாடனையிலே வெற்றி பெற்றிருக்கிறார். திருவாடனையிலே வெற்றி பெற்ற கருணாஸ், அங்கே ஒரு வாக்கு பிளவு ஏற்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் நின்று வாக்குகளை பிளவுபடுத்துகிறார். அதனால் கருணாஸுக்கு வெற்றி வாய்ப்பு வருகிறது. இல்லை என்றால் அங்கேயும் கூட அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். தோழர் தமிமுன் அன்சாரிக்கு அங்கே இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து இவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் வெற்றி பெறுகிறார். தனியரசை பொறுத்தவரை அவரும் ஒரு சமூக பின்னணியோடு, சமூக பலத்தோடு அங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இவர்கள் 3 பேருமே தனிப்பட்ட முறையில் தங்களுக்கான ஒரு வியூகத்தை வகுத்து கொண்டதன் அடிப்படையில் தான் தப்பிக்கிறார்கள். ஆனால் 6 பேர் அந்த கூட்டணியிலே தோற்கிறார்கள். குறிப்பாக இரட்டை இலை சின்னத்திலேயே நிற்கிறார்கள். ஆக இன்றைக்கு இதுதான் தேர்தல் களத்திலே இருக்கக்கூடிய சூழல். அப்படியானால் விஜயகாந்த் கட்சி தேமுதிக எப்படி அதிமுக கூட்டணி மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது என்று சொன்னால், ஒரு பேலன்ஸ்டு எலெக்ஷன் அல்லது ஒரு போட்டி ஓரளவுக்கு சமமாக இருக்கிறது என்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய தேர்தல்களில் இத்தகைய சூழல் வருகிறது.
ஒரு ஸ்வீப் அல்லது ஒரு கூட்டணிக்கு சாதகமாக ஒரு அலை வீசுகிறது என்று சொன்னால் அப்பொழுது கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர். ஆனால் அதிலும் நீங்கள் நன்றாக உற்று நோக்கினால் அந்த வாக்கு வித்தியாசம் என்பது வேறுபடும், பெற்றிருக்கக்கூடிய சதவீதம் என்பது வேறுபடும். இது இணங்கி போக வேண்டியது ஒரு கட்டாயமாக பார்க்க வேண்டும். இந்த பொறுப்பு எப்படி ஒரு கட்சி இது தலைமை இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் பொறுப்பா, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லை என்றால் இருவருக்குமே பொறுப்பு உண்டு. ஆனால் கூடுதல் பொறுப்பு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இருக்கிறது. ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எத்தனை இடங்கள் என்பது நான் குறிப்பிட்டது போல தலைவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். ஆனால் குறிப்பாக தலைமையேற்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அல்லது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்கள் வெற்றி பெறுவது என்பது அடுத்த முறை தங்களுக்கான வாய்ப்பை பறித்துவிடும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும். ஏனென்று சொன்னால் கூட்டணி கட்சியினருக்கு பின்னடைவு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த பின்னடைவு இயல்பாகவே அந்த கூட்டணியை தலைமை தாங்குகிற கட்சியும் பாதிக்கும். அத்தகைய பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வெறுமனே தேர்தல் அரசியல் அல்லது மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக RSS இருந்தது என்று சொன்னால் அதை எதிர்கொள்வதிலே நமக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க வேண்டாம், அச்சமும் இருக்க வேண்டாம் என்கின்ற நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பல சூதுகளை பல சூழ்ச்சிகளை செய்வதில் வல்லமை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இந்த தேர்தலிலே நாம் ஏதோ ஒரு வகையில் அவர்களிடம் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்று சொன்னால் அதை பயன்படுத்தி வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவர்கள் கொடுப்பார்கள். அத்தகைய நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தலைமை தாங்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்களில் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியம். நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், இது திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது அதில் இருக்கக்கூடியவர்கள் என்பதாக நான் வெளிப்படுத்தவில்லை. இந்த கருத்தை வெளிப்படுத்துவது பொதுவாக ஒருங்கிணைய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை வர வேண்டும். அந்த சிந்தனை இருக்கக்கூடிய தோழர்களும் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். நடந்து முடிந்த 2019 மக்களவைத் தேர்தலின் பொழுது கூட மிக பெரிய அளவில் மிக கடினமான உழைப்பை செலுத்தி நம்முடைய வெற்றிக்காக, குறிப்பாக நான் பணியாற்றிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே பல திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். அதனால்தான் மிக நெருக்கடியான சூழலிலும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே கூடுதலான வாக்குகளை பெற முடிந்தது. ஆக இத்தகைய சூழலை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். இதில் தலைமையேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்குவது, அவருடைய பலம் என்ன, எப்படி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருக்கும் ஆலோசனை வழங்குகிறோம் என்ற பெயரில் தவறான வழிகாட்டுதல்களை கொடுப்பது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது கட்சியிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இத்தகைய அதிர்வலைகள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் முடிவுகளில் அல்லது தேர்தல் நடவடிக்கைகளில். தோழர் மதிமாறன் போன்றவர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே உள்ளபடியே அவருக்கு திமுக மீதும் திமுக கூட்டணி மீதும் அக்கறை இருக்கிறது என்று தான் நம்புகிறேன். அப்படி அவருக்கு அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று திமுகவின் பால் உள்ள அன்பினால் அல்லது திமுகவின் மீது உள்ள நம்பிக்கையினால் அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அப்படி அவர் வெளிப்படுத்துகிற கருத்து நிச்சயம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்பதை திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதனோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், இன்றைய காலகட்டத்தில் நாம் குறிப்பிட்டது போல பாஜக தேர்தல் கூட்டணிகள் அமைவதிலே முதலிலே கவனம் செலுத்துகிறது. பின்னர் அதன் கையிலே இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து போட்டியிடக்கூடிய இரண்டு அணிகளை சம அளவில் சம பலத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு நான் முதலிலே குறிப்பிட்டது போல பாஜகவை எதிர்க்கிறவர்கள் என்கின்ற வகையிலே அல்லது பாஜக RSS
இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடியவர்கள் என்று சில பேரை வைத்து அவர்களை வைத்து இவர்கள் பிரிப்பார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தேர்தல் தில்லுமுள்ளுகள், இன்னும் குறிப்பாக என்னை போன்றவர்கள் இவிஎம் மீதே நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்தி வருகிறோம். இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை என்பதை நான் மட்டும் வெளிப்படுத்தவில்லை. இது தொடர்பான வழக்கை போட்ட அவர்கள் கட்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக உறுதுணையாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்து, அந்த சுப்பிரமணிய சாமி போட்டிருந்த ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில், அந்த வழக்கிலே மாண்புமிகு நீதியரசர்கள் வெளிப்படுத்திய கருத்து இவிஎம் இஸ் டேம்பரபிள். அதை அந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு இயந்திரத்தை தில்லுமுள்ளுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக வெளிப்படுத்தினால் அதன் எதிரொலியாகத்தான் விவிபிஏடி வந்தது, ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அந்த இவிஎம்கள் எந்த வகையிலும் நம்மால் அதில் எந்த தவறையும் செய்ய முடியாது என்கிற சூழல் இருந்தால் எதற்காக உச்சநீதிமன்றம் விவிபிஏடியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னது. இந்த விவிபிஏடியை நடைமுறைப்படுத்தி தேர்தல் கமிஷனுடைய சட்டத்திட்டத்திலேயே ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டு விவிபிஏடியிலே இருக்கக்கூடிய அந்த தாள்கள் ஓராண்டு காலம் பத்திரமாக வைக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த சட்டம் சொல்கிறது. ஆனாலும் கூட சமீபத்திலே ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் போடப்பட்ட ஒரு விண்ணப்பத்தில் தில்லியிலே இருக்கக்கூடிய 3 பாராளுமன்ற தொகுதிகளில் அதில் இருந்த விவிபிஏடி ஸ்லிப்புகள் என்ன ஆனது என்று கேட்கின்ற பொழுது ஒரு அதிகாரி என்ன சொல்கிறார், இதில் இருந்த விவிபிஏடி ஸ்லிப்புகளை எல்லாம் நாங்கள் எரித்து விட்டோம் என்கிறார், தேர்தல் முடிந்த 3-4 மாதங்களிலேயே. இன்னொருவர் என்ன சொல்றார், எங்களிடம் பத்திரமாக இருக்கிறது என்று சொல்றார். இன்னொருவர் தேர்தல் கமிஷனுடைய மைய அலுவலகத்தில் இருக்கிறது என்பதாக ஒரு தகவலை கொடுக்கிறார். முன்னுக்கு பின் முரணான தகவலை 3 தொகுதிகளிலே கொடுக்கிறார்கள். அப்படியானால் அந்த விவிபிஏடி கொண்டு வந்திருப்பதனுடைய அது பொருளே சிதைந்து விடுகிறது. ஆக விவிபிஏடி கொண்டு வந்தது, உச்சநீதிமன்றம் கொண்டு வந்தது என்று சொன்னால் இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை அல்லது இவிஎம்மில் தவறு செய்ய முடியும் என்பதற்காகத்தான் விவிபிஏடி கொண்டு வந்திருக்கு. ஆக விவிபிஏடி இருக்கிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் தேர்தல் முறைகேடுகள் குறித்த வழக்குகள் வருகின்ற பொழுது உடனடியாக விவிபிஏடியில் உள்ள சீட்டுகளை வைத்து கணக்கிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை தேர்தல் கமிஷன் கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நம்பலாம். இது ஒன்று. இரண்டாவது, முன்பெல்லாம் வாக்குச்சீட்டுகள் முறை இருந்தபொழுது டேபிளிலே வைத்து எண்ணுகின்ற பொழுது ஏஜென்ட்டுகள் பார்க்க முடியும், அதை எந்தெந்த சீட்டை எந்தெந்த சின்னத்திலே போடுகிறார்கள், அதை எப்படி கட்டி போடுகிறார்கள், 50-50 எண்ணுவதை இதிலெல்லாம் பார்க்க முடியும், வெளிப்படையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, ஒவ்வொரு டேபிளையும் வைத்து டேபிளுக்கு வெளியிலே ஒரு கம்பியை கட்டிவிட்டு அந்த கம்பியின் வெளியிலே கிட்டத்தட்ட மிருகக்காட்சி சாலையிலே தொங்குவதை போன்று ஒவ்வொரு ஏஜென்ட்டும் தொங்குகின்ற ஒரு பரிதாபகரமான நிலை. அந்த கம்பியை பிடித்து தொங்க வேண்டும். அந்த அதிகாரி அந்த மிஷின் அந்த ஓட்டு எந்திரத்தை, அந்த ஓட்டுகள் பதிவான அந்த எந்திரத்தை தூக்கி காட்டுவார். கேண்டிடேட் நம்பர் 1 இவ்வளவு, 2 இவ்வளவு, 3 இவ்வளவு என்று காட்டுவார். அவர் காட்டுகின்ற பொழுது 550 என்று அதில் இருப்பதை அவர் 450 என்று படித்து விட்டார் என்று சொன்னால் நாம் உடனே அப்ஜெக்ஷன் கொடுப்போம் அல்லது அதை எதிர்ப்போம். அதை எதிர்த்தவுடன் உடனே அந்த பெட்டியை வைத்துவிட அது ஏஆர்ஓ டேபிளுக்கு போகும். இப்படி அதற்கு பிறகு அது 450 கணக்கிடப்படுமா 550 கணக்கிடப்படுமா என்பது சூழலை பொறுத்து மாறும். இப்படி பல தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தேர்தல் முறைதான் இந்த இவிஎம். ஏஆர்ஓ டேபிளுக்கு போனது என்று சொன்னால் அவர் ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று சொன்னால் அதை உடனடியாக நம்மால் எதிர்த்து கேட்க முடியாது அல்லது உடனே நமக்கான நீதி கிடைக்காது. அவர் அறிவித்து விட்டார் என்று சொன்னால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது. ஒருவர் 200 ஓட்டில் 300 ஓட்டில் ஒருவர் வெற்றி பெற்றவரை தோற்றுவிட்டார் என்றும் தோற்று போனவரை வெற்றி பெற்றார் என்றும் அறிவிப்பு செய்த பல வரலாறுகள் இருக்கிறது. இது இந்த இவிஎம்மிலே வெகு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜக துணையோடு அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியினர் அரங்கேற்றுவார்கள். இது ஏற்கனவே பீகாரில் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். அப்படியானால் இத்தனை சிக்கல்கள், நீங்கள் வெறுமனே மக்கள் நமக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், மக்கள் வாக்களித்து விடுவார்கள், நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற எண்ணத்தில் நாம் இருக்க முடியாது. வாக்களிக்க வேண்டிய மக்கள் நமக்கு வாக்களிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக நம்முடைய கூட்டணியினுடைய வலிமை அல்லது ஒருங்கிணைவு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த ஒருங்கிணைவு தேர்தல் களத்திலே சிறப்பாக இருந்து வாக்குகளாக மாறுவதோடு நின்றுவிடக்கூடாது. மாறிய நம் வாக்குகளாகவே எண்ணப்பட வேண்டும், நம்முடைய வாக்குகளாகவே கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இதிலே கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைவு மிக மிக முக்கியம். கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் தலைவர்கள் அளவிலே இருந்து அடுத்த நிலையிலே, மாவட்ட அளவிலே, ஒன்றிய அளவிலே, தொகுதி அளவிலே, நகர அளவிலே
வட்ட அளவில் கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தகைய ஒருங்கிணைப்பது தான் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர, சில பேர் சொல்வது போல பொதுவெளியிலே இவர்களுக்கு எதற்கு இவ்வளவு சீட்டு, அவர்களுக்கு எதற்கு இவ்வளவு சீட்டு என்றெல்லாம் ஏதோ கரிசனமாக பேசுவது போல் பேசிவிட்டு செல்வது நிச்சயம் தோழர்கள் மத்தியில், குறிப்பாக களத்திலே நின்று பணியாற்றக்கூடிய தோழர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் என்பது ஒரு பாசிட்டிவ் தாக்கமாக இருக்காது, நெகட்டிவ் தாக்கமாக இருக்கும், எதிர்மறையான தாக்கமாக இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு பொறுப்பாக உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக பேசுகிறோம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்கின்ற எண்ணத்தில் பேசக்கூடியவர்கள் இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகர சனநாயகத்தை தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.